நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 பேதுரு 4வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 18. 1 Peter chapter 4 verse 2 and 18. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். 18வது வசனம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். இப்ப முதலாவதா 2வது வசனத்தை பத்தி பார்ப்போம். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல். மாம்சத்தில் இருக்கிற வரைக்குமே எல்லாருக்குமே பாடுண்டு. அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு பாடு, அது சரீரப்பாடா வியாதி வியாகுலமா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நம்மளோட லைஃப்ல வர ஏதாவது கடினத்தின் நிமித்தமும் நெருக்கத்தின் நிமித்தமும் வருகிற கஷ்டங்களா கூட இருக்கலாம். ஆனா பாடுகள்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அதுல கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவின் பொருட்டு நம்ம நெருக்கப்படலாம். அதனாலதான் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்கும்னு சொல்லிட்டு 13வது அதிகாரம் சொல்லுது. அதற்காக நம்ம சந்தோஷப்படவும் சொல்லுது. இப்படி மாம்சத்துல பாடு அனுபவிக்கிறதுங்கிறது எப்படியுமே நமக்கு இருக்கும். அந்த பாடுகளுக்கு மத்தியில நாம இந்த மாம்சத்துல இருக்கிற காலத்துல மனுஷருடைய இச்சைகளின் படி பிழைக்க கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா மனுஷனை இச்சைக்குள்ள இழுத்துதான் பாவத்துல விழ வைக்குது. யாக்கோபு 1 அதிகாரம் 15வது வசனம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா, பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம்ங்கிறது நம்ம ஆத்ம மரணத்தை தான் குறிக்குதுன்னு நம்ம அநேக முறை பார்த்திருக்கோம். அதுல முக்கியமா இந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்கும் போது பாவத்தை பிறப்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த இச்சைன்றது ஏதாவது ஒரு விஷயத்துல இழுக்கிற விஷயமா இருக்கு. அதுவும் அந்த கன்னிகளை சாத்தான் தான் நமக்கு வைக்கிறான். அதுல நம்ம இழப்புண்டு, அதனால நம்ம திருப்பியும் பாவத்துக்குள்ள போகாத படிக்க நாம எப்படி இருக்கணும், தேவனுடைய சித்தத்தின் படியே பிழைக்கத்தக்கதாக. தேவன் நமக்காக ஒரு சித்தத்தை நியமிச்சிருப்பார் இல்லையா. எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த விசுவாசத்துல நாம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்படி நம்ம நீதிமானா இருக்கும் போது நம்மளுடைய அடிப்படை தேவைகள் ஆண்டவர் பார்த்து கொள்வாரு. நாம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளாக அல்லவா இருக்கணும். அதனால்தான் இங்க தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இதுதானே விசுவாசத்துடைய அடிப்படையான விஷயம். நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அவரை ஏற்றுக்கொள்றோம்னா பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம் இல்லையா. அப்படி பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்காத அந்த வாழ்க்கை நம்மளை எதுக்கு எதுவா நடத்தும். இந்த இச்சைகளை விட்டு நம்ம ஓய்ந்திருந்தா மட்டும்தான் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் மாறுவோம். 1 பேதுரு 1 அதிகாரத்துல 4வது வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறி இந்த திவ்ய சுபாவம், யாருடைய திவ்ய சுபாவம், இயேசு கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள வருகிறதுக்கு தானே இந்த இச்சை எல்லாத்தையும் விட்டு விலகி நாம அவருடைய சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம சரியான விசுவாசத்துல தேவனை பற்றி கொண்டிருந்தோமே ஆனால் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற இந்த இச்சைக்கெல்லாம் சீக்கிரமா விழுந்து போக மாட்டோம். அதுல இருந்து தப்பி ஓடணுங்கிற அந்த உள்ளுணர்வு நமக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். அப்பதானே நம்ம கிறிஸ்துவ தரித்து கொண்ட ஜனமா இருப்போம். அநேகர் இன்றைக்கு வேதங்களை வாசிச்சாலும் சத்தியத்தை அறிந்து கொண்டாலும் இந்த இச்சையில சிக்கொண்டு போகிறதுனாலதான் அவங்களால திவ்ய சுபாவத்துக்குள்ள வர முடியல. திருப்பி திருப்பி ஜென்ம சுபாவங்களால இழுக்கப்படுறாங்க. இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதா கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க இந்த இச்சைகளால இழுப்புண்டு இருந்தாங்கன்னா அவங்க நிலை என்னவா இருக்கும். அததான் 18வது வசனம் சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். நம்ம இயேசு கிறிஸ்துவ பற்றிக்கொள்ளும் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். அப்படி நீதிமானாக்கப்பட்ட நம்ம இந்த இச்சைக்கு விலகி கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா இல்லைன்னா இன்னும் நம்ம ரட்சிக்கப்படுவது அரிதாகவே இருக்கும். ஏன்னா சத்தியம் நமக்குள்ள சரியா போகலன்னு அர்த்தம். அப்படி நாமளே ரட்சிக்கப்படுவது கஷ்டமான ஒரு காரியமா இருந்தா இன்னும் இந்த உலகத்துல பாவிகளும் நிறைய பக்தி இல்லாதவர்களும் இருக்காங்க. அவங்க எப்படி
எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க எப்படி தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பில் நிற்பாங்க, இதையெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாமா? அப்போ நம்ம முதலாவது தேவனுடைய சித்தத்தின் படி பிள்ளைக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். நமக்கு உண்டாகிற பாடுகளை நினைச்சு கவலைப்படக்கூடாது. எப்படி இருந்தாலுமே பாடுகள் இருக்கும். மாம்சத்தில் இருக்கிற யாருக்குமே, நான் சொன்னபடி கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், நான் கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே பாடுகள் இருக்கும். இந்த இச்சைக்குள்ள இழுப்புண்டு போகாம நம்ம ஆண்டுடைய சித்தத்தின் படி பிழைக்கிறதுக்கு பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும். இந்த இச்சைகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா இருக்கணும். இந்தப்படியான வாழ்க்கையை வாழும் போதே நாம சரியான விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும். நாம நீதிமானா இருந்து அநேக பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் உப்பாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க முடியும். அப்பதான் அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க, நம்முடைய ரட்சிப்பும் பூர்ணமாகும். இதை நம்ம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்திறோம் ராஜா. அப்பா, நாங்க மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் எங்களுக்கு பாடுகள் உண்டு. ஆனாலும் நாங்க இந்த இச்சைகளின் படி சிக்குண்டு போகாம அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி நாங்க இந்த பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்கணும் தகப்பனே. அதுவே நீங்க அப்பா எங்களுக்கு வைத்திருக்கிற பிரதான சித்தமா இருக்கே தகப்பனே. இந்த பாவங்களை விட்டு அகன்று நீதிக்கு பிழைத்து அப்பா இன்னும் அநேகருக்கு நாங்க வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் தகப்பனே. அப்பா, இந்த இச்சையினால் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா நடந்து கொள்ள தகப்பனே. அப்பா, ஜென்ம சுபாவங்கள் எங்களுக்குள்ள வேண்டாங்கிற உணர்வு எங்களுக்குள்ள வரணும் தகப்பனே. சரியான விசுவாசத்தை பற்றி கொண்டு உம்மை தரித்து கொண்டவர்களா இருக்கும் போது இது எல்லாம் எங்களுக்குள்ள ஈடேறுமே ராஜா. இதை அறிந்து கொண்டவர்களாய் அப்பா உம்மை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதிப்பட்டு உமது வழியில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு தயவு பாட்டுங்க ராஜா. அப்படியே நீங்க நடத்த போயிரு கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.